வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் அழகாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னம் அப்படிங்கிறது நமக்கு 10 வருஷம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த 10 வருஷத்தில் ஒரு லக்னத்தில் ஒரு நட்சத்திரங்கிறது 4 வருஷம் 5 மாதம் 10 நாள். இந்த நட்சத்திர புள்ளி மாறும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உதாரணமாக மேஷ லக்னம் அஸ்வதி நட்சத்திரம் போகுதுன்னா அந்த கேது இவங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள், அவமானங்கள், கடன் சார்ந்தது, நோய் சார்ந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இதே அந்த 4 வருஷம் 5 மாதம் முடிந்து அடுத்தது இந்த பரணி நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன் லக்னத்திலே இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா லக்ன நட்சத்திர புள்ளி லக்னத்தில் இருப்பது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. இது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமானா தெளிவான மனோநிலை. நம்ம என்ன முடிவெடுத்தாலும் அதை தெளிவாக எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த எண்ணம் கடந்த ஒரு 4 வருஷமாகவே இருக்குது. இப்போ அது சார்ந்த கவலைகள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இது ஒரு திருப்பமானு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சரிங்க, இது மட்டும்தானா, வேறு ஏதாட்டி வழிமுறைகள் இருக்குதா? ஒரு லக்னம் மாறும்போது ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கிறது நடக்கும். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையுமே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாட்டி மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். சிலர் வேலை மாற்றம், பொருளாதாரத்தில் மாற்றம், சிலருக்கு சொந்த வீடு அமைப்பு, சிலருக்கு பார்த்திங்கன்னா வாகன யோகம், சிலர் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த லக்னம் மாறும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம்.